ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டு 3 நம்ம வந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காலையில் 6:30 மணிக்கு டிவைஸ் எல்லாம் ஆன் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 7:18 ஆகுது. இன்ன வரைக்கும் எந்த ஒரு ஆர்டர் அடிக்கலை. இன்னைக்கு ஆர்டர் அடிக்குமா அடிக்காதான் தெரியல. இன்னைக்கு ஏதாவது ஹாலிடேவா, குட் ஃப்ரைடே சொல்கிறாங்க. பார்க்கலாம் ரைடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நேற்று 2ஆம் தேதி நம்ம வந்து ரைடு எடுக்கல, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், வெளியே போயிட்டோம். பார்க்கலாம் இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆர்டர் அடிக்குதுன்னு தெரியல, பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிஎன்ஜி போடுறதுக்காண்டி நம்ம வந்து சிஎன்ஜி பல்ப் வந்திருக்கோம், பார்க்கலாம். சிஎன்ஜி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 பாயிண்ட் தான் இருக்குது, அதனால நம்ம வந்து சிஎன்ஜி போட வந்திருக்கோம். இன்னைக்கு ஆர்டர் அடிக்குமான்னு தெரியல. ஆனால் மற்ற நாள் மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர் அவ்வளோ அடிக்கலை. ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் சொல்லுங்க இன்னைக்கு ஆர்டர் அடிக்குமா அடிக்காதான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கோவூரில் இருக்கிறோம். பார்க்கலாம் இன்னைக்கு வந்து எப்படி அடிக்குதுன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா காலையிலேயே சிஎன்ஜி கூட எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்க. சிஎன்ஜி கூட வந்திருக்கோம், பார்க்கலாம் இன்னைக்கு ஏதோ ஆர்டர் அடிக்குதான்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இது எதுக்கு வண்டியில் இருக்குன்னு தெரியல. ஏன் சொல்கிறேன்னா 12 ரூபா 13 ரூபா சொல்லிட்டு இதை மாற்றினாங்க கிலோமீட்டருக்கு. இதை கலத்தி கொண்டு போய் கவர்மெண்ட்டில் போய் கொடுத்துட வேண்டியது எல்லா ஆட்டோ டிரைவர்ஸும். சிஎன்ஜி ரேட்டு ஏறிடுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 91 ரூபா கிட்ட வருது சிஎன்ஜிலாம். பார்க்கலாம். கஸ்டமர்கிட்ட ஏற்றி கேளுங்க தயவுசெய்து. புதுசாக வந்த டிரைவர்ஸ்லாம் தயவுசெய்து கஸ்டமர்கிட்ட கிலோமீட்டருக்கு 20 ரூபா பேசிட்டு போங்க. ஆர்டர் அடிக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகாதீங்க, சரிங்களா?